இன்றைக்கு அருமையான கூட்டம், அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய 3 ஒன்றிய பொறுப்பாளராக, ஒன்றிய செயலாளராக இருக்கின்ற ஜோசப் பொன்னையன், தினேஷ் ராஜேஷ் சிங், அதுபோல பாலமுருகன், அதுபோல இணைந்து அவர்களோடு இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற இயக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையில் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இயக்கத்தினுடைய சகோதரர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் இந்த தேர்தல் நடந்தது. தேர்தல் நடைபெறுகின்ற போது பல்வேறு குழப்பங்களை காங்கிரஸ் வேட்பாளர் ஏற்படுத்தினார். அவர் போட்டியிட்டதே, அவருடைய காங்கிரஸ்காரருடைய போட்டி போட்டது யாரிடம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இயக்கத்தினுடைய நண்பர்களிடம். அந்த வகையிலே பூத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் போகக்கூடாது, எதுவும் செயல்படக்கூடாது என்ற வகையிலே இங்கே தேர்தல் வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் தான் தலையிலே தான் மண்ணு போட்டுக்கிட்டார் சொல்லுவாங்களே பழமொழி, அதை போட்டுக்கிட்ட வகையில தான் இன்னைக்கு இந்த தொகுதி மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு சாத்தாங்குளம் தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் பயங்கரமான ஆளு, லாட்டரியில் நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளு. லாட்டரி வியாபாரம் உண்டு, கஞ்சா வியாபாரம் உண்டு. நேற்று பார்த்திருப்பீங்க, டயரை போய் பார்த்தாருல, எந்த மேலேயாவது டயரை போய் பார்த்துருப்பாரா? அங்க ஏறல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, அதை நிறுத்தி யாரையும் வியாபாரம் பண்ண விடாம ஆக்குவீங்க இந்த வகையில் இருந்தாரு சொல்லு. லாரியில வண்டல் மணி ஏற்றி விவசாயத்துக்கு மண் எடுத்தாருன்னு சொன்னா, எனக்கு லாரிக்கு 300 ரூபாய் தர்றா இருந்தா லாரி போட்டோம். எப்படி லஞ்சமே இருக்கக்கூடாது, லஞ்சம்னா உடனே ஏன்ட சொல்லுங்க, உடனே நிறுத்திடுவேன்னு சொல்ற முதலமைச்சர். எப்படி இருக்கு பாருங்க. ஏன்ட்ட கேட்டாங்க, லாரி அவரை இடிச்சுதான். ஆமா, 300 ரூபாய் கேட்டிருப்பான், அவன் கொடுத்துருக்க மாட்டான், லேசா தட்டிட்டு போயிருப்பான். வேற அவனை என்ன செய்யறது? நான் கேட்கிறேன், இப்ப சொல்றேன், இப்போ அவன் ராஜினாமா செய்துட்டு இந்த தேர்தல் அங்க இந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கினான்னு சொன்னா நான் கட்சியை விட்டே விலகிறேன். இனி நம்முடைய கட்சி தான் இங்க போட்டியிட போகுது. ரொம்ப நாளா நீங்க என்ன பார்க்க போதெல்லாம் சொல்லுவீங்க, திமுக நிக்கலே, திமுக நிக்கலே, திமுக நிக்கலேன்னு சொல்லுவீங்க. வேண்டாம்ல, நமக்கு துரோகம் செய்தவர் யார் என்று சொன்னால் காங்கிரஸ்காரர்கள். இந்த ராகுல் காந்தி இருக்கின்றாரே, அவர் நம்முடைய தலைவரை ஏமாற்றி இன்னைக்கு துரோகம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே தான் நாம் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காங்கிரஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த தொகுதியில் காங்கிரஸ் என்ன செய்யும்? இந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறலன்னு சொன்னா அப்ப திமுக சப்போர்ட் பண்ணிச்சு. இனி திமுக நிற்கும். திமுக தான் நிற்கும் மட்டுமல்ல, கண்டிப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலே வெற்றி பெற்றது என்ற வரலாறை உருவாக்கக்கூடிய காலம் வெகு சீக்கிரத்திலே வந்துவிட்டது. தேர்தலுக்கு 5 வருஷம்லாம் இல்ல, தேர்தல் எப்ப வேணாலும் 6 மாசத்துலயும் வரலாம், 7 மாசத்துலயும் வரலாம் தேர்தல். அதற்கு நாம் தயாராவோம். இன்னைக்கு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் இப்ப இருக்க முதலமைச்சர். தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை ஒரு 3 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன தெரியுமா? பெண்களுக்கு 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்ற வகையை அளித்தார் என்று சொன்னால் இந்த 1000 ரூபாய் நிறுத்திடுவாரோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்து யாருன்னு சொன்னா நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கான உயர்வை தந்திருக்கின்ற முதலமைச்சராக இருந்த வரலாறுகளான உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படியே யோசிக்கிறான். நான் படத்தை பார்க்கிறேங்க, அண்ணா பிறந்தனோட
நான் உண்மையிலே மாமனாராக இருப்பேன், அவனுக்கு தங்க மோதிரம் போட போறேன்னு சொல்றான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கவன் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, கணக்கெடுத்து பார்த்தா எத்தனை பேரு லாரிச்சீட்டு வியாபாரம் பண்றவன், கஞ்சா வியாபாரம் பண்றவன். இங்க ஒரு ரெட்டியார்பட்டியில நாராயணன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் எதுல இருந்தாரு? ஏடிஎம்கே இருந்தாரு. அடுத்த நாள் போனாரு, இப்ப எம்எல்ஏ. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் நினைச்ச என்ன சொன்னா, சிறுபான்மை மக்களுடைய உயர்வு வேண்டும் என்ற வகையில் இருந்தாலே தவிர இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்களேங்கிற கவலை எங்களுக்கு இருக்கு. ஜோசப் இல்லைங்கிறாரு. அந்த வகையிலே இன்றைக்கு நம்மளை வீழ்த்துவதற்கு பல வியூகங்கள் வைத்து நம்மளை வீழ்த்திருக்காங்க. நம்ம தலைவரே தோற்கடிக்கப்பட்டார். தலைவரை எதிர்த்து ஜெயிக்க யாருன்னு சொன்னா, நான் 5 நிமிஷம் பேசினேன், பரோட்டாவை கொத்து பரோட்டா ஆக்கிட்டேன்னு சொல்றாங்க. யாரு சொல்ற? சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எழுப்புவான். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. தமிழகத்துல யாரு இருக்கா, யார் போனா, யாருக்கு செய்தோம் என்பது தெரியாது. நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, பேசிக்கிட்டே இருந்து அப்படின்னு எடுத்து வாசிக்கிறாரு. சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறாரு. இந்த வேஷம்லாம் எடுபடாது. இந்த வரலாறு உருவாக்கின்ற காலம் உள்ளாட்சி மன்ற தேர்தல். உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது எல்லா இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற வரலாறு உருவாக்கக்கூடிய சகோதரராக நாம் இருக்க வேண்டும். காங்கிரஸ் எங்கேயாவது ஜெயிச்சு பார்ப்போம். எந்த இடத்திலாவது தேவக்காவா கேவாக்காவா அவன் ஜெயிச்சு பார்ப்போம். காக்காவா? சரி, யாரும் ஜெயிக்க முடியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. இப்ப இடைத்தேர்தல் வரப்போதில்லை. அந்த இடைத்தேர்தல் 5 தேர்தல் ஏதோ தள்ளி போட்டிருக்காங்க, அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா இடைத்தேர்தலும் நம்முடைய தளபதி யாரை ஆதரிக்கின்றாரோ, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை ஆதரிக்கின்றாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற வரலாறை உருவாக்க போகின்றோம். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாம எதை வேணாலும் ஏமாத்தலாம், எது வேணாலும் சினிமா மாதிரி நடிக்கலாம், எது வேணாலும் சினிமா மாதிரி ஏமாத்தலாம் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. நான் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா இன்னொருத்தர் இருக்காரு. முதல் போட்ட முதலமைச்சரா? முதல் போட்ட முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வா உட்காரு கைகுடு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு எந்த கும்பனாலும் அசைக்க முடியாது என்ற வரலாறை படைக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அத்தனையும் வெற்றி பெறுவோம் என்ற வரலாறை நாம் உருவாக்க போகின்றோம். அந்த வகையில் நம்முடைய தலைவருக்கு இணையாக எந்த தலைவரால் சொல்ல முடியுமா? நம்முடைய இளந்தலைவருக்கு இணையாக ஒரு தலைவரை சொல்ல முடியுமா? நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு இணையாக எந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே பாராளுமன்றத்தில் இருந்து பணியாற்றி இருக்கின்றார்களா? அப்பேற்பட்ட நிலைகளை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம். என்ன பிடிச்சானுங்க? என்ன எதுக்கு பிடிச்சானுன்னா, நான் மேடையில் பேசினேன். மேடையில் பேசுனதுக்கு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கானா, மேல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பெயில் போட்டோம், பெயில் இதாச்சு. உடனே அங்கிருந்து முதல் போட்ட ஒரு முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் உடனே எஸ்பிக்கு போன் போட்டு உடனடியாக அவரை தூக்கி வை, ஒரு மாசம் உள்ள இருக்கட்டும். அனிதா, ஒரு மாசம் இல்ல, 5 வருடம் சிறை இருந்தாலும் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை நான் சொல்லிக் கொள்வேன். என்ன ஜெயில வச்சிருவியா? என்ன ஜெயில பிடிச்சிருவியா? இல்ல கேட்க, எவ்வளவு நாள் உன்னுடைய ஆட்சி இருக்கும்? உன்னுடைய ஆட்சி எத்தனை நாட்கள் என்று எண்ணப்படுகிறது? இன்னைக்கு இந்த இயக்கம் இளைஞரணி கம்பீரமாக இருக்கின்றது.
மாணவர் அணி கம்பீரமாக இருக்கின்றது. மகளிர் அணி கேட்க வேண்டியதில்லை, அவ்வளவு கம்பீரமாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது. அந்த வகையிலே கழகத்தை காப்போம். தலைவர் என்ன சுட்டி காட்டுகின்றாரோ அதை நோக்கி நாம் பயணம் செல்வோம். நம்முடைய இளந்தலைவர் எதை சுட்டி காட்டுகின்றாரோ அதுதான் நம்முடைய வெற்றி என்ற வகையை வெற்றி அடைவோம். அன்னை திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சை காக்கணும். நேரத்தை அருமை கருதி நீங்கள்லாம் இதுல கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று நன்றியை சொல்லி நன்றி கூறி இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.